கைஸ் குட் மார்னிங். ஏன் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங். ஸோ இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ட்ராபேக் இருக்குது, அண்ட் யாரெல்லாம் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் பண்ணக்கூடாது என்ற ஒரு எலாபரேட் கண்டென்ட்டை இந்த வீடியோ கிளிப் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்னா உங்களோட ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நம்ம ஏன்ஷியண்ட்டாக, அதாவது ஆல்ரெடி நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஏன்ஷியண்ட்டாக நம்மளோட கல்ச்சரபுளாகவே நம்ம ஃபாஸ்டிங் வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே இருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ ஃபிட்னஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ நம்ம அப்போ இருந்தது வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இருப்போம். ஸோ இது இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்னா நீங்கள் 8 hours மட்டும் உங்களோட ஃபுட்டில், அதாவது ஹார்ட் பார்ட் ஆஃப் மெட்டீரியலில் கன்சியூம் பண்ணாமல் வெறும் லிக்விடிட்டியை மட்டும் கன்சியூம் பண்ணிவிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ இது எந்த டைம்லன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் இது இருக்கலான்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் இப்போ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, ஸோ யாரெல்லாம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷனில் இல்லாமல் இருக்கீங்களோ, அண்ட் தேர்ட் திங் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்றது டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்குள்ளே உங்களோட ப்ரோக்ராமை கேரி பண்ணுறது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அண்ட் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் பிபி, லோ பிபி ஆர் ஹை பிபி இருக்குது, யாரெல்லாம் டயபெட்டிக் இருக்கீங்க, ஸோ யாரெல்லாம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷனிங்கில் இருக்கீங்க, ஸோ இவங்கெல்லாம் இந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ணக்கூடாது. அண்ட் இதை எப்படி கண்டினியூ பண்ணலாம், அண்ட் ஹெல்த்தியர் பர்சன்ஸ் எப்படி கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் டே டைமில் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 5 to 8 weeks வரையும் நைட் டைமில் தான் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் த்ரூ அவுட் த டே நீங்கள் உங்களோட நல்ல ஒரு நியூட்ரிஷன் மீலை உங்கள் நியூட்ரிஷன் கிட்ட பிளான் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 meal உங்களோட பாடிக்கான ஐடியல் கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீல் பிளானை ஃபாலோ பண்ணணும். நைட் டைமில் ஆஃப்டர் 8 or 9, ஸோ 9 o'clockலேருந்து அடுத்த 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரத்துக்கு வரையும் எந்த ஒரு ஹார்ட் மெட்டீரியலும் நைட் டைமில் சாப்பிடாதீங்க. வாட்டர் இன்டேக் நிறையவே கன்சியூம் பண்ணணும். ஸோ நீங்கள் வாட்டர் கம்மி பண்ணிங்கன்னா உங்களோட பாடி டீஹைட்ரேஷன்ஸ் ஆகிடும். அது உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அண்ட் செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் லெவலை நீங்கள் எலக்ட்ரோலைசஸ் லெவலை உங்களோட பாடிக்கு பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். ஸோ 5th வீக் வரையும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லைன்னா, அண்ட் 6th வீக்கில் டே டைமில் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் அதாவது மண்டே, தேர்ஸ்டே ஆர் டியூஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி கேப், அந்த மாதிரி ஒரு 2 days மட்டும் வீக்லி ஒன்ஸ் டே டைமில் நீங்கள் அந்த இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்கை 5th வீக்லேருந்து அப் டு 8th வீக் வரையும் கேரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு வர சொல்ல உங்களோட பாடி எந்த மாதிரி உங்களோட மெட்டபாலிசம் ஒர்க் பண்ணுது, ஸோ உங்களுக்கு அந்த நைட் டைமில் இருக்க சொல்ல பிஃபோர், அதாவது வீக் 1 to 5 நீங்கள் நைட் டைமில் இருக்க சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் ஹெல்த் இஷ்யூவும் வராமல் இருக்கா, இதெல்லாம் உங்களோட செக் பண்ணிவிட்டு உங்களோட நியூட்ரிஷன் எக்ஸாமின் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட 2 weeks or 3 weeks ஒன்ஸ் உங்களோட ஹெல்த் செக்கப்பை டாக்டர்கிட்ட ஒரு செக் பண்ணிவிட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கேரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ரொம்ப சூப்பராகவே நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு டயட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் உங்களோட மெடிக்கல் அனாலிசிஸ், டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நீங்கள் ஃபேட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீடியோ கூடவே ஒரு டீட்டெயில்டு இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்கோட பிளானை நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குதுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.